நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரில் நடிகை விஜயலட்சுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கு சீமான், என்னால் எல்லாம் ஆஜராக முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியும், நாளை தர்மபுரி செல்கிறேன், நானே ஒரு நாள் வருவேன் என்று சொல்லியுள்ளேன், ஆஜராவேன் என்று உறுதி கொடுத்த பின்னும் என்னை ஏன் விரட்டுகின்றனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சீமான். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் மேல்முறையீடு செய்துள்ளார். 12 வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என சீமான் தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்நிலையில் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் நாளை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மன் ஒட்டப்பட்ட சில நிமிடங்களிலேயே கிழித்தறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் வளசரவாக்கம் போலீசார் சீமான் வீட்டிற்குள் நுழைய முயன்ற போது காவலாளி கையில் வைத்திருந்த துப்பாக்கியை கேட்டனர். அவர் தர மறுக்கவே காவலாளிக்கும் போலீசுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் காவலாளியை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர்.